என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்றைக்கி ஒரு டொமேட்டோ பாத் அப்படின்னு சொல்லித்தரேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லாம் நான் சாட்டே பண்ணுறதுக்காக ஆயில் 2 டீஸ்பூன் விட்டு காய வச்சுருக்கேன். இது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன தேவைன்றத பொருள் பார்த்துடலாம். பச்சை பட்டாணி, கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனியன், அப்புறம் கடுகு, இது உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு மொத்தமாக பறித்து வச்சுருக்கேன். டொமேட்டோ ஒரு பெருசாக ஒரு 3 டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாட்டே பண்ணுறதை போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், எப்படியே எல்லாத்தையும் ஒன்றா தெரியும். கொத்தமல்லியை தவிர மீது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி எடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி அந்த விழுத விடலாம். கொஞ்சம் பெருங்காயம், 1 கப் ரவைக்கு 3லேருந்து 3.5 கப் தண்ணி. உப்பு ருசிக்கு. இப்போ கிச்சடி, பொங்கல் அந்த பட்டன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் ரவையும் நம்ம இதில் கொட்டி கலரிடலாம். மூன்று கப் தண்ணி விட்டுட்டேன். கொத்தமல்லி, இந்த கலர் வர்றதுக்காக, இந்த பாத் கலர் வர்றதுக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக. ஃபுட் கலர் சேர்க்காதீங்க, கலர். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது குக் ஆனோடனே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சடி ரெடி ஆகிடுது. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். நான் போட்ட இந்த டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடுது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே தொட்டுக்க வேண்டாம், அப்படியே அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். வேணால் கொஞ்சம் பிக்கிள்ஸ் ஏதாவது தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.